வந்து நம்ம பன்னார்கட்டா வர வழியில் சின்ன சின்ன கிளிப்பாக பார்த்துருப்பீங்க. இதெல்லாமே வருவதுக்கு நாங்கள் ஒரு ஷார்ட்கட் ரூட்டில் வந்திருக்கோம். நீங்கள் பன்னார்கட்டா ரீச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கூகுள் மேப்பில் போட்டு நீங்கள் வாங்க. கண்டிப்பாக அந்த லொக்கேஷன் மேபி கரெக்டாக தெரியும். எங்களுக்கு அந்த லொக்கேஷன் தெரியாமனால நான் கூகுள் மேப் போட்டு வரும்போது அது சின்ன சின்ன கிளிப் வந்திருக்கும். அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் பன்னார்கட்டா வரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் வரத்துக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, ஜாலியாக வாங்க. ஒரு வைப்பாக ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் வந்தால் தான் அது நல்லாயிருக்கும். சோகமாக வராதிங்க. இதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபைனலி வி என்டர் இந்த பன்னார்கட்டா ஜூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கனவு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இந்த ஜூக்கெலாம் வந்து பார்க்க முடியல. ஆனால் இப்போது அது ஃபைனலாக சக்ஸஸ் ஆகும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலி நம்ம எப்படி வந்திருக்கிறோம், நான் ஃப்ரெண்டு பெங்களூர் வந்திருக்கான். யாருன்னா பாலமுருகன். அவனை பார்க்குறதுக்காக வரும்போது சரி வாடா இங்கே எங்கே சுற்றி பார்க்க இடம் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம இங்கே தான் பன்னார்கட்டா நல்லாயிருக்கு அப்படின்னு நான் கூப்பிட்டு வந்தேன். இந்த வீடியோ போர் ஆகக்கூடாது, உங்களுக்கு அந்த ஹாப்பியாக இருக்கும், இந்த வைபோடே கொண்டு போகணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் போயிட்டு வந்து கொஞ்சம் பசி எடுக்கும் போது இங்கே வந்து சாப்பிட்லாம். அது அப்போ என்னென்ன ரிவ்யூ பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம எங்கே போகணும்னா உள்ள என்ட்ரு ஆனதுமே டோக்கன் வாங்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு அதுதான் டோக்கன் வாங்குற ப்ராசஸ் தான். அதுக்கு தான் தேடி போயிட்டுருக்கேன். டோக்கன் எங்கே வாங்குறதுன்னு தெரியல. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த போஸ்ட் நான் ஃபஸ்ட்லேயே போடுவேன். இங்கே வந்தால் நீங்கள் என்னென்னலாம் பார்க்கலான்னு சொல்லி ஒரு ரூட் மேப், அந்த ரூட் மேப்பில் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதில் மேக்ஸிமம் எதுவும் மிஸ் பண்ணாதீங்க. நாம் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி வரதே ஒரு பெரிய விஷயம். அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணும்போது அதில் இருக்கிறது எல்லாமே பார்த்துடணும். அப்படி இப்போ ஒரு சிலர்லாம் வந்து எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு தெரியாமல் வருவாங்க. அவங்களுக்கு தான் இது. இப்போ இது கரண்ட்டில் 2024 இருக்குது. 24 என்ன ப்ரைஸ் ரேட்டு அவங்க அப்டேட் பண்ணது எல்லாமே இதில் இருக்குது. கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு. எங்கடா என்ட்ரன்ஸை காணோம். என்ட்ரன்ஸ் தெரியாமல் முழிச்சிட்ருக்கோம். எங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்க போகணும். டிக்கெட் எடுக்கிறதுக்கு டிக்கெட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு நம்ம செக் பண்ணி ஆகணும். இதில் வந்து 2த்துக்கு டிக்கெட் எடுக்க போகிறோம் நாங்கள். இதுனா ஜூ அண்ட் பட்டர்ஃப்ளை டிக்கெட். இந்த டிக்கெட் மட்டும் 300 ரூபா 2 பேருக்கு நாங்கள் வந்ததுனால. நீங்கள் எவ்வளோ பேர் வந்தாலும் ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுங்க. இதில் வந்து 3 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து பட்டர்ஃப்ளை உள்ளெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஜூ உள்ளே இருக்கிற அனிமல்ஸ், பேர்ட்ஸ் லைக் தட் அதெல்லாம் இருக்கும். சஃபாரினா வந்து நம்ம ஒரு ரியல் ஃபாரஸ்ட்டில் எப்படி போகிறோமோ அது ஃபுல்லாக கூப்பிட்டு போவாங்க. இப்போ நான் சஃபாரி போகலை, ஏன்னா எனக்கு டைம் இல்லை அது போகிற அளவுக்கு. இப்போ நான் வேறு இடத்துல நிறைய ஷெடியூல்லாம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து என்னென்னா ஜூ அண்ட் பட்டர்ஃப்ளை மட்டும்தான் 3-4 ஹவர்ஸ் தான் இருக்குது. இதை க்ளீனாக நம்ம டெப்த்தாக முடிக்க போகிறோம். அடுத்த விழாவில் இன்கேஸ் பன்னார்கட்டா வந்தேன்னா கண்டிப்பாக சஃபாரி மட்டும் தான் போவேன், மீதி 2 போக மாட்டேன். உள்ளே போக போகிறோம். உள்ளே போகும்போது பாருங்கள், காலில் இருக்க டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க. கீழே அந்த மேட் போட்டு வாட்டர் வச்சு ரிமூவ் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க. 300 ரூபா கொடுத்து டிக்கெட்டை வாங்க, கிழிச்சு போட்டாங்க. நல்லா இருப்பாங்களா இவங்களாம், கிழிச்சு போட்டாங்க. ஃபஸ்ட் எடுத்துமே வந்து ஜீப்ரா, ஜிராஃபி, சஃபாரி. சரி நீங்கள் 70 rupees இங்கே வந்தீங்கன்னா எனக்கு கால் வலிக்குது நடக்க முடியல அப்படின்னா நீங்கள் 70 rupees கொடுத்து நீங்கள் அதில் போய்க்கு. தெரியுதா அவங்க போகிற மாதிரி. இல்லை எனக்கு கால் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வாங்க. ஒரு டைம் நல்லா இருக்கு. ஒழுங்காக எழுந்து வெளியே வந்துருங்க கைஸ். நியாயமான கோரிக்கை வைக்கிறேன். நான் ஒரு ஜூ வரத்துக்கு 150 ரூபா கட்டி பார்க்க வரேன்னா அவங்க வந்து வெளியே நிற்கணுமா இல்லையா? தூக்கி உள்ளே வச்சுக்கணும். எப்படி நாங்கள் வந்து பார்க்குறது? அடுத்த டைம் வந்து அந்த ஜூக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உள்ளக்கிற வந்து அனிமல்ஸ் எல்லாமே வந்து ரோட்டோரம் நிற்க சொல்லுங்கள். நாங்கள் ஏதோ பக்கம் வந்து பார்க்குற மாதிரி. அதனால தான் அதுக்காக தான் நான் வரோம். எல்லாம் தூக்கி உள்ள வச்சுக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதே எங்கள் வீட்டில் போட்ட கணுக்குட்டி மாதிரியே இருக்குது. பசு கணுக்குட்டி தான் நினைக்கிறேன். ஒன்று பாருங்கள், ஒன்று மட்டும் நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போ வந்து 2 பார்த்து முடிச்சிருக்கோம். ஒன்று வந்து வரிக்குதிரை, இன்னொன்று வந்து ஒட்டக்கச்சி. பக்கம் ஒரு கோழி ஒன்று இருக்குது, ஆனால் அது மிஸ் ஆகுது. என்ன தெரியல. ஒரு 6 வயசு குழந்தை கூட இல்லை. அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, அப்பா ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க அந்த மேப்பை, நம்ம போகும்போதெல்லாம் அதை பார்த்துட்டு போய்க்கலாம்னு சொல்லுது. இங்கே படிக்காத தற்கொலை நான் ஒருத்தர் இருக்கேன், எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. இந்த குரங்கினமே எங்கள் ஏன் தழிச்சிட்டு போயிரு போகலாம். சாம அந்த குரங்கா பிறந்திருக்கலாம். ஏன்னா சாப்பிட்டு படுத்துட்டே இருப்பீங்களா? கொஞ்சமாக எழுந்து வா. நான் மனித குரங்குன்னு பார்த்தேன் நினைச்சேன். இது உள்ள இருக்கு கைஸ். காது மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியுது. உங்க கண்ணுக்கு தெரியுதா நான் தெரியல. காது தெரியுமா? காது மட்டும் உங்களுக்கு தெரியுது. காது மட்டும் தெரியுதா? நாங்கள் பாதி தான் பார்த்துருக்கோம். பாதியில் ஒரு 10% தான் பார்த்துருக்கோம். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்களா போட்டிங் பண்ணலான்னு ஒரு ஆசை வந்து. உங்களுக்கு பின்னாடி தெரியும் அந்த சின்ன லேக். பட் இங்கே என்னன்னா அந்த போட்டிங்கில் வந்து 2 seaters தான். பர் ஹெட்டுக்கு வந்து 100 ரூபா. நாங்கள் 2 பேரும் 2 seaters. நாங்கள் 2 பேரும் ஃபுல்லாக போக போகிறோம். அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வந்து லாஸ்ட்டாக ஐவி போகும்போது தான் நான் அது போயிருக்கேன். பட் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் நான் திரும்ப இங்கே வந்து போகும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. நல்லா இருக்குது. உண்மையே ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ½ hour தான் போகிறோம் கைஸ். ಚೆನ್ನಾಗಿದೆ. ஹலோ கைஸ், செம ஹாப்பியாக இருக்குது. என்னடா ஆச்சு கேப்டன்? வண்டி எங்கே போயிட்டு இருக்கு கேப்டன்?
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. நமக்கு எங்கே ஓலப்பறை வரும்னு தெரியாது. நாம தான் அதை பார்த்து போகணும். வேகமாக அடிக்கிறேன் நான். இடிக்கிற மாதிரி போகுது. அவங்க கப்பல் பாருங்க கைஸ். முடியல கைஸ். சால் பயங்கரமா வலிக்குது. வண்டி நாங்க திருப்பூர வளைக்கும் போது வண்டி திரும்ப மாட்டேங்குது. வாட்ஸ் ஹேப்பனிங் ஐ டோன்ட். கைஸ் ஜஸ்ட் மிஸ்ட். பயங்கரமா அங்க வலிக்குது. கால் பயங்கரமான வலி. உங்களுக்கு தெரியும். பின்னாடி போய் வண்டி இடிச்சிருச்சு. பயங்கரமா கால் வலிக்குதுன்னு நினைச்சேன். சீக்கிரமா இல்ல முடியல. ஏன் சார் இது சார் நெக்ஸ்ட் டைம் பாருங்க. வெறித்தனமா ஓட்டுறேன் கைஸ். நான் இப்போ சரி என்ன ஓரம் தள்ளி மரத்தில் தள்ளி விட்டு போயிட்டாங்க. அங்க பாருங்க அந்த மரத்துல வண்டி திருப்பூரம் ஓட்டுறோம். வண்டி அஜினர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இமைத்த வெள்ளு புளிக்காது புளிக்காது லைனு. Folks, finally we complete the boat ride. Wonderful experience. பட் 100 ரூபாய்க்கு ஒர்த்து. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து 200 ரூபாய் எடுத்தோம். வேற லெவல் ஃபன். எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. போட்டில் தானே போனேன், கப்பல்லையா போனேன்னு கேட்காதீங்க. போனதுனால ஒரு சந்தோஷம். கைஸ் இதுக்கு பேர் தான் நீர் யானை. நீர் யானைனா இங்கிலீஷ் நேம் என்ன? வாட்டர் எலிஃபென்ட். எலிஃபென்ட் ஓட்டுறா கொஞ்சம் ஒன்றா சேர்ந்துட்டீங்களா? எல்லா வேலையிலும் கரெக்டாக இருக்கீங்க. ஒன்று விடாது. நீ பண்ணு. வேணாங்க போகலாம். நீ சரி 3 இருக்கு ப்ரோ. எழுந்து சும்மா ஒரு 4 டான்ஸை போடுறத விட்டு தாய்லாந்து வந்தால் எப்படி ஆடும் தெரியுமா? அது கூட போய் இப்போ காலையில் தான் மீட் பண்ணோம். இல்லைடா வாங்கணும் டே. என்ன அது இது சாப்பிடுது? ஏன்னா முதல்ல இப்படி இருக்கிறா. நாமலாம் பாரு எவ்வளோ கஷ்டப்படுறோம். வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். எப்பா திரும்ப வந்தான்டா. உன்னை தான் பார்க்க வந்திருக்கேன். ரெண்டு 3 இருக்கும். மேக்ஸிமம் இப்போது ஒரு 75% பார்த்துட்டோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. போட்டிங் போயிட்டு இது வந்தெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது. சாப்பிட்ணும். அதனால தான் ஃபேஸில் டல் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் 70 to 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து என்னன்னா இன்னொன்று பார்க்க போகிறோம். அதான் பட்டர்ஃப்ளை பார்க்குன்னு சொல்லி அது ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு போக போகிறோம். மேக்ஸிமம் இதில் வந்து என்னன்னா நான் நினச்சது ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். அந்த மீடியமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போகிறேன். அடுத்து பட்டர்ஃப்ளை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம அதை முடிச்சிட்டோம். பனர்கட்டா ஜூம் முடிச்சுட்டு அடுத்து எங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்க் போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோ சொல்லியிருப்போம். என்னன்னா ஃபஸ்ட்டு 2 அப்புறம் பட்டர்ஃப்ளை பார்க்காக டிக்கெட் எடுத்துருக்கோம். ஒன்று கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 3-4 ஹவர்ஸ் எடுத்துச்சு. அடுத்து வந்து பட்டர்ஃப்ளை பார்க் இது எவ்வளோ நேரம் எடுக்குன்னு தெரியல. கண்டிப்பாக இதை நான் அவ்வளோ மணி நேரம் வீடியோ எடுத்திருக்கேன். பட் ஃபுல்லாக என்னால் போட முடியாது. பட் இதில் எது நல்ல சீனாக இருக்குமோ மேக்ஸிமம் அனிமல்ஸ் எல்லாமே நான் காட்டியிருக்க வந்து ஒரு தகட்டுக்கு பின்னாடி தான் காட்டியிருப்பேன். ஏன்னா இங்கே அது போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப லாங்கில் இருக்குது. அதனால் அதுக்காக ப்ளீஸ் எதுவும் இது பண்ண வீடியோ அப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. பட் மேக்ஸிமம் என்னால் கொடுத்த அவுட்புட் நான் கொடுத்துருக்கேன். உங்கள் சப்போர்ட்டில் மட்டும்தான் இது அதிகமாக நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் என்னோடய வீடியோ இன்னும் அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட் யூஸ்ஃபுல் கண்டென்ட் நிறையா வரும். ஃபைனலி நம்ம பட்டர்ஃப்ளை பார்க் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி வந்துட்டோம். இதுதான் பட்டர்ஃப்ளை பார்க். இங்கே தான் ஒரு என்ட்ரி. உள்ளே போக போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. பட்டர்ஃப்ளைன்னு சொல்கிறேன். என்ன தான் இருக்குன்னு தெரியல. கடை ஓப்பன் பண்ணியாச்சு. மை காட், உள்ள வேற லெவலில் இருக்குது. தண்ணி ஊற்றுது. இங்கே தண்ணி எங்கே ஊற்றுதுன்னு தெரியல. ஓகேவா பாருங்கள். உள்ள பயங்கரமாக இருக்குது. மேலே ஃபுல்லாக பட்டாம்பூச்சி பார்க்குற மாதிரி பாருங்க. பட்டாம்பூச்சி ஃபுல்லாக அவங்க என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி எடுத்து வச்சுருக்காங்க. பட்டர்ஃப்ளை இதுதான் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைக்கான உணவுன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. அதை வந்து அவங்க உள்ளே பராமரிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் மேலே பார்த்தீங்கன்னா அந்த இது ஃபுல்லாக வந்து ஒரு க்ளோஸ்டு ஏரியா. அதில் வந்து பட்டர்ஃப்ளைக்கு நிறையா கூடுலாம் வச்சுருக்காங்க. மேலே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதில் வந்து பட்டர்ஃப்ளை உள்ளே அப்படியே பறக்குது. அதை நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம். அதுதான் பட்டர்ஃப்ளை பார்க் ஃபுல்லாக இருக்குது. உள்ளே வந்து நிறைய ஃப்ளவர்ஸ், ஒரு செடி நிறைய உள்ளே இருக்குது. நிறைய செடிஸ்லாம் இருக்குது. அதுதான் பட்டர்ஃப்ளை பார்க். ஓகே, சுமார் தான். நம்ம பட்டர்ஃப்ளை பார்த்து ரொம்ப நாள் வச்சுன்றனால இது ஓகே, பார்க்குறது நல்லா தான் இருக்குது. உள்ளே ஒரு பார்க் சின்ன பார்க்கு வித் ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸ்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஓகே, இந்த வீடியோ பட்டர்ஃப்ளைக்கு முடிய போகுது. அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா வெளியே பார்க்கிங் போயிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். தேங்க்யூ கைஸ்.
பட்டர்ஃப்ளை பார்க்லேருந்து எக்ஸிட் ஆக போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி பாருங்கள். வந்ததையும் நிறைய பட்டாம்பூச்சி எப்படிலாம் ஆக போகுதுன்னு சொல்லி, எப்படிலாம் அது வளரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பேனர் மாதிரி வச்சுருந்தாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெயிட்டிங் ஹால் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே இங்கே உட்காந்துக்கலாம், சார்ஜர் போட்டுக்கலாம், அந்த மாதிரி தான் இது.